ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ஹெல்த்தியான ஓட்ஸ் தோசை செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துங்க. அதில் 1 கப் வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கேன். ஓட்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணிங்க. இந்த அளவுக்கு நல்லா கோர்ஸாக அரைச்சிங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்ச ஓட்ஸை சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம 1 கப் வந்து ஓட்ஸ் எடுத்துருக்கோம். 1 கப் ஓட்ஸுக்கு வந்து 1/2 கப் வந்து அரிசி மாவு சேர்த்துக்குங்க. 1/2 கப் அரிசி மாவு, 1/4 கப் வந்து ரவை சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்குங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்குங்க. மிளகு தூளாக சேர்த்துருக்கேன். மிளகு வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சேர்த்துக்கிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா ஒன்று வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சோண்டு மட்டும் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு புளித்த தயிர், ஓகேவா, அது வந்து ஒரு 1/4 கப் சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தண்ணி விட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. விஸ்க் வச்சு செஞ்சிங்கன்னா ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். கரண்டி வச்சு கூட நீங்கள் செய்யலாம், அது உங்களோட விஷ். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டே இருங்க. நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் மூடி வச்சுருங்க. 1/2 அன் ஹவர் கழித்து எடுத்து பார்ப்போம் மாவு எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கெட்டியாயிட்டு, இப்போ வந்து தோசை மாவுக்கு தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துக்குங்க. நல்லா ரவா தோசை மாதிரி நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓகேவா, நான் ரவா தோசை அளவுக்கு ஊற்றல, ஓரளவு மீடியமாக தான் ஊற்றிருக்கேன். இன்னும் தண்ணியாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு தவா வந்து சூடு பண்ணிக்கிங்க. தவா நல்லா சூடானதுக்கப்புறம் இப்போ நான் வந்து ஊற்ற போகிறேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ ஊற்றிங்க. சுற்றி தோசை எப்போதும் நம்ம ஊற்றுற மாரி மாவு ஊற்றி சுற்றி ஊற்றாதீங்க. இதுமாரி பரப்பி விட்டு ஊற்றுங்க. அதான் வந்து கரெக்டாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி நல்லா கிறிஸ்பியாக வர அளவு வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு தோசை கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகுது. இப்போ ஓரளவு சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. ஓரளவு ஹை ஃப்ளேம்லையும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.